Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இன்றைய வார்த்தையாக நாம பார்க்கறது கன்ஃபேபுலேட் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இட் இஸ் அ verb. இது ரெண்டு வார்த்தையிலிருந்து வந்தது. கான்ஃபரன்ஸ், இன்னொன்று ஃபேபுலேஷன், அதுலேருந்து வந்தது. இந்த கான்ஃபரன்ஸுங்கிறது நமக்கு தெரியும், ஒருவருக்கொருடன் கலந்து ஆலோசிக்கிறத கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வட்டமேசை மாநாடு, இந்த மாதிரியான விஷயங்களை சுற்றி உட்கார்ந்து பேசுறதுக்கு பேர் கான்ஃபரன்ஸ். ஃபேபுலேஷன் அப்படின்னா கருத்துருவாக்கம், அதாவது நம்ம மனதில் தோன்ற பாசிபிலிட்டி எல்லாம் பேசி பார்க்கறதுக்கு பேரு ஃபேபுலேஷன். ஃபேபுலேஷன்ங்கிறதுக்கு இன்னொன்று கட்டுக்கதைன்னு கூட சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல பொருந்தாது. இப்போ கன்ஃபேபுலேட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உருவாக்கியிருக்காங்க. ஃபேபுலேஷன், கான்ஃபரன்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கன்ஃபேபுலேட் அப்படிங்கிற இந்த வேர்பை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கன்ஃபேபுலேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உக்காந்து மற்றவர்களோடு கலந்து பேசி ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இதை எப்படி செய்யலாமா, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு பேர் கன்ஃபேபுலேட். அதாவது எக்ஸ்சேஞ்ச் வியூ பாயிண்ட்ஸ் ஆர் சீக் அட்வைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். இதை தான் கன்ஃபேபுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சல்ட், கன்ஃபர், டிஸ்கஸ், இதெல்லாம் இதுக்கு சினானிமா சொல்லலாம். இப்போ உதாரணம், ஐ வுட் லைக் டு கன்ஃபேபுலேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் வீக்கெண்ட்ஸ். இந்த வார இறுதியில் என் ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த கன்ஃபேபுலேட்.